டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாரி அடிக்குது? மாடி போறியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய்க்காரி பாத்தியா? டேய், மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். சொல்றா. பாத்தேன் தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். வாடா. வா. சிறுசு, சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா. ராத்திரிக்கு நம்ம தோட்டத்து மங்களா கூட்டி வந்துருவா. டேய், இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன். போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ சிறுசு வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவ கூட கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன் அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குளிக்க போறேன். அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்துட்டு வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க? அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை 2 பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலையே இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின அறிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு விட்டு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோவம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. என் முகத்திலேயே முடிக்காதா அண்ணா? அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் பழைய காரிகளை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து முட்டியாடா. அண்ணா. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? என்னடா? அக்கா ஓடி போனா தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சே? அது பச்சை மண்ணுன்னு விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், ஒக்கா ஓடி போனன்னைக்கே அவ உறவை அறுத்து விட்ட. அவளுக்கு வக்காலத்து வாங்கினீன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். என்ன இதுக்கு போய் கோவிச்சுட்டு வேண்டாம்டா. உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க. சரி உட்கார்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின எலியை நடுவ விட்டுட்டு வங்கில இருக்கிற எலியை அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன்.
ச்சே. அண்ணே நான் தானே பயந்துட்டீங்களா? டேய் நாயே, நீயா இந்த நேரத்துல இங்க எங்கடா வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் டேய் இங்க கழிச்சிடாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு. அத வையே. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன? நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுங்க. டேய் நான் அதுக்கு சொல்ல மூடுங்கம்மா. ஐயோ, மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது. ஐயோ ஐயோ, தம் பிடிச்சுங்க. டேய் பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. டேய் என்ன பாட்டு பாடி நானே வர வச்சுட்டேன். நம்மளை முத்து முத்தே. டேய் முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து. டேய் பொம்மை கழட்டா. முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குனா, முகமூடி தூக்குனா. டேய் வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்லி நாய்க்கு அடையாளம் தெரியல. முத்து அண்ணன். அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா 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 முத்து அண்ணன் முத்து. ஐயா நான் தான் அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா அண்ணன் நான் தான் அண்ணன் அண்ணன். ஐயோ வேட்டி பிடிக்கிறேன். அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாரது? யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா. ஐயோ அம்மா. பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய் இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற. உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல. கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொதறிப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. அண்ணா, என்னண்ணா ரொம்ப கோவமா வர்றீங்க? சட்டையா இது? பின்ன இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிறா? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிச்சா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க. டேய், இந்த சுருங்குற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவியில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இந்தாடா, இனிமே சட்டை கிட்ட தேய்க்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுத்து போடா. இந்தியாவுல சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. வாசகி வாசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான். 3 முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே 2 முடிச்சு தான் போடணும். கூப்பிட்டீங்களா மாமா? கூப்புள்ளடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது 7 வீடு தாண்டி 8வது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. உங்க அப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசிக்கின்னு வச்சேன் தெரியுமா? மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசிக்கி தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்தில் நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷன் மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தவி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. ச்சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்?
என்ன சொரி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேண்ணே. எப்பவும் இட்லி ஜன்னல்ல தானே கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சுண்ணே. ஆ. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்லைண்ணே. அதனால உழைச்சு வச்சப்பட்டேண்ணே. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல்ல இட்லி கொடுத்துட்டு கழுதிக்கு படுக்கிறது போய் படுத்துங்க. போங்கடா. வாங்கடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலாம்னு இருக்க இந்த சொரி நாய்கள் லவ்